ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ் தியரி தமிழ். இந்த வீடியோவில் வெரிஃபிகேஷன் வேலிடேஷன் அப்படின்னா என்ன அண்ட் அது ரெண்டுக்கும் இடையில் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெரிஃபிகேஷன்னா என்னென்னா, ஒரு ப்ராடக்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம், அது என்னென்ன ஒர்க்ஸ் எல்லாம் செய்யணுமோ அதுக்கான என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கோ அதுக்கு தேவையான கோடிங்கை நம்ம ப்ராப்பராக ரெடி பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி பார்க்குறது வெரிஃபிகேஷன். வேலிடேஷன்னா என்னென்னா, நம்மளுடைய ஆக்சுவல் ப்ராடக்ட்டு ப்ராப்பராக ரெடியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது வேலிடேஷன். பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, நம்ம எக்ஸாம் எழுதுகிறோம், கொஷின் நம்பர் கரெக்டாக போட்டிருக்கோமா, பேப்பரை கரெக்டான ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி பேப்பர் டைப் பண்ணியிருக்கோமா, ரோமன் கரெக்டாக போட்டிருக்கோமா, இந்த கொஷினுக்கு ஏற்ற கரெக்டான ஆன்சர்லாம் எழுதியிருக்கோமா அப்படின்னு பார்த்தா அது வெரிஃபிகேஷன். வேலிடேஷனாக நம்மளுடைய டீச்சர் அவங்களுக்கு தேவையான ஆன்சர்லாம் அவங்களுக்கு கரெக்டாக இருந்தால் என்ன பண்ண முடியும், மார்க் பண்ண முடியும். அப்போ அது வேலிடேஷன். அப்போ நம்ம சரியாக செஞ்சிட்ருக்கோமா அப்படின்னு பார்த்தா அது வெரிஃபிகேஷன், சரியானதை தான் செஞ்சுருக்கோமா அப்படின்னு பார்த்தா அது வேலிடேஷன். இந்த வெரிஃபிகேஷனோட ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா, டாக்குமெண்ட்ஸையும் டிசைன்ஸையும் கோட்ஸையும் ப்ரோக்ராம்ஸையும் கரெக்டாக இருக்கா, கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கோமா அப்படின்னு பார்க்குறது தான் வெரிஃபிகேஷனோட வேலை. வேலிடேஷனோட வேலை என்னென்னா, ஆக்சுவல் ப்ராடக்ட் பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்கா அப்படின்னு பார்க்குறது வேலிடேஷனோட வேலை. இதில் ஃபாலோ பண்ணுற டெஸ்டிங் என்ன அப்படின்னா, ஸ்டாட்டிக் டெஸ்டிங்னா என்னென்னா, நம்ம கோடை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறது கிடையாது, கோடு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது எனக்கு இந்த அவுட்புட் வேணும், இந்த அவுட்புட்டுக்கு இந்த கோடிங் கரெக்டாக நான் எழுதியிருக்கேனா, எனக்கு இந்த டிசைன் வேணும், இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கோடிங் எழுதியிருக்கேனா அப்படின்னு சொல்லி பார்க்குறது ஸ்டாட்டிக் டெஸ்டிங். டைனமிக் டெஸ்டிங்னா அந்த கோடை ரன் பண்ணி பார்க்குறது தான் டைனமிக் டெஸ்டிங். அடுத்தது எக்ஸிக்யூஷன். இதில் நம்மளுடைய வெரிஃபிகேஷனில் நம்ம கோடை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறது கிடையாது, கோடை கரெக்டாக எழுதியிருக்கோமான்னு ஜஸ்ட்டு டெஸ்ட் தான் பண்ணி பார்க்க போகிறோம். ஆனால் வேலிடேஷனில் கோடை எக்ஸிக்யூட் பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன ஒர்க் நடந்திருக்கு அப்படிங்கிறதே தெரியும். இதில் யூஸ் ஆகக்கூடிய மெத்தட்ஸ் என்ன அப்படின்னா, ரிவ்யூஸ், வாக் த்ரூஸ், இன்ஸ்பெக்ஷன்ஸ் அண்ட் டெஸ்க் செக்கிங். இங்கே வேலிடேஷனில் யூஸ் ஆகக்கூடிய மெத்தட்ஸ் என்ன அப்படின்னா, பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங், ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் அண்ட் நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்ஸ். இதோட பர்பஸ் என்ன, வெரிஃபிகேஷனோட பர்பஸ் என்ன அப்படின்னா, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ண கோடு எழுதியிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணணும். வேலிடேஷனோட பர்பஸ் என்ன அப்படின்னா, யூசருடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்மளுடைய ப்ராஜெக்ட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கா, யூசரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை அது ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதில் பக்ஸை நம்ம இயர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சோம். அதாவது நம்ம எழுதும் போதே கொஷின் நம்பர் 7 போட்டோமா மறுபடியும் 6 மேலே, அதாவது நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போதே அதில் என்ன தப்புன்னு கரெக்டாக செக் பண்ணி வெரிஃபை பண்ணி மாற்றிட முடியும். இதில் நம்மளுடைய பக்ஸை என்ன பண்ண முடியாது, ரன் பண்ணும்போது தான் பார்க்க முடியும். ஸோ இயர்லி ஸ்டேஜில் பக்ஸை நம்மளால் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இதோடைய கோல் என்ன, அதாவது வெரிஃபிகேஷனுடைய கோல் என்ன அப்படின்னா, சாஃப்ட்வேரோட ஆர்கிடெக்சர் கரெக்டாக வருதா, நம்ம கரெக்டான ப்ராஜெக்டை பில்ட் பண்ணிட்டு வர்றோமா அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் இதோட கோல். அண்ட் வேலிடேஷனோட கோல் என்னென்னா, எனக்கு ப்ராடக்ட் தான் கோல், ஆக்சுவல் ப்ராடக்ட் எனக்கு ப்ராப்பராக ரெடியாகி வரணும். இந்த வெரிஃபிகேஷனை பண்ணுறது யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா, குவாலிட்டி அஷ்யூரன்ஸ் டீமோட ரெஸ்பான்சிபிலிட்டி. வேலிடேஷனுக்குன்னு ஒரு செப்பரேட்டு டெஸ்டிங் டீம் இருப்பாங்க, அவங்க கம்ப்ளீட்டாக நம்மளுடைய கோடை எக்ஸிக்யூட் பண்ணி ப்ராப்பரான ரிசல்ட் வருதா, யூசரோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுதா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இந்த வேலையை வெரிஃபிகேஷனை பண்ணுறது ஹியூமனாக கம்ப்யூட்டர் அப்படின்னு பார்த்தா, கோடு எழுதுறது யார், ஹியூமன். அப்போ அதை யார் வெரிஃபை பண்ண போகிறா, ஹியூமன். இங்கே வேலிடேஷன் பண்ண போகிறது நம்மளுடைய ப்ராஜெக்டை யார் ரன் பண்ணும், சிஸ்டம் தான் ரன் பண்ணும். இப்போ வேலிடேஷனை பண்ணுறது கம்ப்யூட்டர், வெரிஃபிகேஷனை பண்ணுறது ஹியூமன். இதோட லைஃப் சைக்கிள் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு கம்ப்ளீட்டான நம்ம சாஃப்ட்வேரை ஒரு ப்ராடக்டை ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பெசிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக கரெக்டாக எழுதியிருக்கோமா அப்படின்னு பார்க்குறது வெரிஃபிகேஷன். வேலிடேஷன் எப்போது ப்ராஜெக்ட் எப்போ ஒர்க் பண்ண ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ வேலிடேஷன் ஸ்டார்ட் பண்ணும். வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது ப்ரிவென்ஷன் ஆஃப் எரர், வேலிடேஷன் அப்படிங்கிறது டிடெக்ஷன் ஆஃப் எரர். அடுத்து இதுக்கு வேறு டெர்மினாலஜி என்ன, வெரிஃபிகேஷனுக்கு வேறு டெர்மினாலஜி அப்படின்னா, இந்த ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்னு சொல்லலாம், இல்லது ஸ்டாட்டிக் டெஸ்டிங்னு சொல்லலாம். ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்னு என்னென்னா,
டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு கிளாஸில் நம்ம சில ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறோம் அப்படின்னா அதுக்குள்ளே என்னென்ன கோடு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும், என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ அது மாதிரி அதில் இருக்க கோடெல்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக பார்த்து ஓகேவா அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் இந்த ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங், இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ். இங்கே வேலிடேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங். அதுக்குள்ளே என்ன இருக்குன்னுலாம் தெரியாது, எனக்கு ப்ராப்பரான ஒர்க்கு நடந்து வந்தால் போதும். உள்ளுக்குள்ளே என்ன கோடிங் இருக்குன்னுலாம் பார்க்கணுங்க அவசியம் இல்லை, எனக்கு தேவையான ரிசல்ட் இருக்குதா அப்படின்னு பார்க்குறது வேலிடேஷன். இதில் பெர்ஃபார்மன்ஸ் வெரிஃபிகேஷனோட பெர்ஃபார்மன்ஸ் என்னென்னா 50 to 60% டிஃபெக்ட்ஸை கண்டுபிடிச்சிடும். வேலிடேஷனில் 20 to 30% டிஃபெக்ட்ஸை இது ஃபைன் பண்ணிடும். ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ப்ராடக்டை ரிவ்யூ பண்ணுறது, வெரிஃபை பண்ணுறது பர்சன் டு பர்சன் மாறும். இப்போ நம்ம ஒரு ஆன்சர் ஷீட் நம்ம பார்க்குறோம், நல்லா படித்தவன் இந்த ஆன்சர், இதுக்கு இந்த ஆன்சராக கரெக்டாக எழுதியிருக்கேன்னு வைப்போம். கொஞ்சம் வேறு மாதிரி ஆன்சர் படிச்சிருக்கவங்களுக்கு இதுக்கு இந்த ஆன்சரில் இவங்க அப்படி மாற்றி எழுதியிருக்காங்க, இல்லை சுத்தமாக படிக்காதாங்க இதுக்கு இதுவோட ஆன்சர்னு நம்ம யோசிப்பாங்க. ஸோ வெரிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களுடைய வியூக்கும் ஒவ்வொரு ரிவ்யூவரை பொறுத்தும் சேஞ்ச் ஆகும். வேலிடேஷன் அப்படிங்கிறது ஃபேக்டை பொறுத்து, ஸ்டெபிலிட்டியை பொறுத்து. ஏன்னா அது ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லா டீச்சரும் ஆன்சர் கீயை ஃபாலோ பண்ணி தான் பேப்பரை வேலிடேட் பண்ணுவாங்க. அதோட வேலிடேஷன் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாக்ட் பாயிண்ட் இவ்வளோ தான். ஒருவேளை நீங்கள் 9 ஒரு 5 மார்க் கொஷின் எழுதுறீங்க, 9 பாயிண்ட் எழுதிட்டீங்க, 10வது பாயிண்ட்டாக என்ன பாயிண்ட் எழுதுதுன்னு தெரியலன்னா இது சிம்பிளான ஒரு மொக்க பாயிண்ட். வெரிஃபிகேஷன் வேலிடேஷனுக்கு முன்னாடி ஆரம்பிக்கும், வேலிடேஷன் அப்படிங்கிறது வெரிஃபிகேஷனுக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணும். இதையும் கூட ஒரு பாயிண்ட்டாக நீங்கள் ஆட் பண்ணி எழுதிக்கலாம். இவ்வளோதாங்க வெரிஃபிகேஷன் வேலிடேஷன் டிஃப்ரென்ஸ். தேங்க்யூ.